பெரிய காரியங்களை செய்யும். ஆராதனைக்கு தடையாய் நின்று போராடுகிற எல்லா கனநித்திரையின் ஆவி, தூக்கத்தை விரும்புகிற ஆவி, எல்லா விதமான ஆவிக்குரிய ஜீவத்தை விட அந்த பிரபஞ்சத்துக்குரிய காரியங்களை முன்னிலையில் வைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, நீங்கள் தான் ஆண்டவரை அழைத்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. இப்போதும் நம்முடைய பாஸ்டர் டேவிட் அவர்கள் நம்மை பாடல் ஆராதனையிலே நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம சில பாடல்கள் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். சில துதி பாடல்களை தேவனுக்கு பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆண்டவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். போதுமானவராக இருக்கிறார். இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பாடல், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே என்ற பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். எல்லாம் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. பாடி ஆண்டவரை உயர்த்தலாமா? நான் நிற்பதும் என் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கரம் உயர்த்தி கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் என் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிரேஸ். நான் நிற்பதும் என் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே எரித்திட நேர்ந்தாலும்,
தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயலிலும், ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயலிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கரமுயர்த்தி கிருபையே தேவ, ஓ தேவ கிருபையே, தேவ கிருபையே, அல்லேலூயா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும், ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே உயர்த்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வந்தது உங்க கிருபை. இந்த உஷ்ணத்தின் மத்தியிலையும் எங்களுக்கு உதவி செய்தது உங்க கிருபை. எங்களை கரம் பிடித்து வழித்து நடத்துறது உங்க கிருபை. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தது கிருபை. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபை. ஓ கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவர் கிருபை நம்மை நடத்துகிறது, நம்மை பாதுகாக்கிறது, நிற்க வைக்கிறது. மறுபடி நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் எல்லாம் கிருபை. கடைசியா நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபை. நான் உயிருடன் வாழ்வதும் இருப்பதும் கிருபையே. ஹல்லேலூயா, எல்லாமே அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்தி வருகிறார், நேர்த்தியாய் நடத்தி வருகிறார், நீதியின் பாதையில் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இத்தனை மாதம் நடத்தி வந்திருக்கிறார். ஏப்ரல் மாதம் நடத்தி வந்திருக்கிறார். இந்த மே மாதமும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை அப்படியே எளிமை நின்று நம்ம தேவனை துதித்து நம்ம பாடப்போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சின்ன பாடல் தான். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, எங்கள் இரட்சகரும் நீரே என்று சொல்லி ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். ஆண்டவர் தான் நம்மை போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர் ஆண்டவர் தான். எல்லாரும் சேர்ந்து போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, எங்கள் இரட்சகரும் நீரே. ஹல்லேலூயா. நம்மை போஷித்து நேர்த்தியாய் நடத்துகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். இந்த மாதத்திலையும் மே மாதத்திலையும் நம்ம தேவைகளை சந்தித்து நம்மை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர். We depend on him. நம்ம கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் ஒருவர் தான் நம்மை போஷிக்கிறவர், அவர் ஒருவர் தான் நம்மை நடத்துகிறவர், அவர் ஒருவர் தான் நமக்கு முன் செல்கிறவர். இருதயத்தை சோர்ந்து போக விடாதீங்க. இந்த மாதத்தில் ஆரம்பத்திலே உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போனாயோ கவலைப்படாதே, இயேசு உன்னை சுமப்பார், இயேசு உன்னை சுமப்பார், இயேசு உன்னை சுமப்பார், மகிழ்ச்சியாக்குவார். We thank you Lord, we worship you Lord, we praise your name O Lord. கரங்களை தட்டி போஷிப்பவர் நீரே,
போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, ரட்சகரும் நீரே. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, ரட்சகர் நீரே. மறுபடி போஷிப்பவர் நீரே. எஸ் லார்ட், பாதுகாப்பு நீரே, யெகோவாயிரே, பரிகாரி நீரே, ரட்சகரும். மறுபடி போஷிப்பவர் நீரே. பாதுகாப்பு, என் பாதுகாப்பு, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, எல்லாவற்றிலையும் நீங்கதாப்பா. ஓ ரட்சகர் நீரே. சோர்ந்து போனாயோ கவலைப்படாதே ஆத்துமாவே, சோர்ந்து போனாயோ துதிங்க. ஓ கவலைப்படாதே, இயேசு உன்னை சுமப்பார், மகிழ்ச்சியாக்குவார். இயேசு உன்னை சுமப்பார், மகிழ்ச்சியாக்குவார். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, என் பாதுகாப்பே, பரிகாரி, எனக்காயாவும் செய்பவர். அவரை வர்ஷிப் பண்ணுங்க. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, என் பரிகாரி நீரே. We thank you Lord, என் ரட்சகரும் நீரே. இயேசு நீர் பெரியவர், எல் ஷடாய் நீர் வல்லவர். இயேசு நீர் பெரியவர், கோலியாத்தை பார்க்கிறோம், செங்கடலை பார்க்கிறோம், நீர் பெரியவர். மறுபடி இயேசு நீர் பெரியவர், எல் ஷடாய் நீர் வல்லவர். இந்த புதிய மாதத்திலும் இயேசு நீர் பெரியவர். எஸ் லார்ட், எல் ஷடாய் நீர் வல்லவர். உலகம் வனாந்திரம், பரலோகம் மகிழ்ச்சியே. உலகம் வனாந்திரம், பரலோகம் மகிழ்ச்சியே. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே. எஸ் லார்ட், என் ரட்சகரும், எனக்காயாவும் செய்பவர். எஸ் லார்ட், என் பாதுகாப்பு, என் பரிகாரி. எஸ் லார்ட். தண்ணீர் மேல் நடந்தார், அற்புதங்கள் செய்தார். எஸ், ஓ தண்ணீர் மேல் நடந்தார். ஆத்துமாவே, அற்புதங்கள் செய்தார். ஆத்துமாவே, உன் பிரச்சனையை மாத்தினார். எண்ணிப்பார் ஒரு நிமிடம், உன் பிரச்சனையை மாத்தினாம். அவரை சார்ந்து கொள்ளுங்க. எண்ணிப்பார் ஒரு நிமிடம். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு, என் பாதுகாப்பே, என் பரிகாரியே, எனக்காயாவும் செய்பவரே, என் கண்மலையே. போஷிப்பவர், எனக்காயாவும் செய்பவர், நேர்த்தியாய் செய்பவர், சகலத்தையும் செய்பவர், என் ரட்சகரும். ஓ தண்ணீர் மேல் நடந்தார், அற்புதங்கள் செய்தார். தண்ணீர் மேல் நடந்தார், அற்புதங்கள் செய்தார். என் பிரச்சனையை மாத்தினார். எண்ணிப்பார் ஒரு நிமிடம். ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்?
எண்ணிப்பார் ஒரு நிமிடம் போஷிப்பவர் நீரே. எஸ், பாதுகாப்பு பரிகாரியே பரிகாரி. விசுவாசத்துல பலப்படுவோம், சிந்தனையை மாற்றுவோம், வார்த்தையை மாற்றுவோம். ஓ போஷிப்பவர். We praise you Lord, we praise you, we praise you, we praise you. ஓ பரிகாரி நீர் ஒருவரே. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் சேர்ந்து. ஓ உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர். மேலே மேலே வானத்திலும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் சர்வ வல்லவரே. இயேசையா உமக்கொப்பானவர். மேலே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். ஓ எஸ், ஓ மேலே வானத்திலும் உமக்கொப்பானவர் யார். Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. 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 He has done mighty things yet again. Oh yes, let this month be a month of praise. Let this month be a month of celebration. Oh yes, celebrate the victory of the Lord. He has done mighty things. Yes, He has done mighty things yet again. He has done. கொண்டாடுவோம், சேர்ந்து பாடி அவரை கொண்டாடுவோம். எஸ், கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம் கர்த்தரின் வெற்றியை. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் கர்த்தரின். மறுபடி கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம் கர்த்தரின் வெற்றியை. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் கர்த்தரின். இன்றும் இயேசு பராக்கிரமம் செய்கிறார். எஸ், இன்றும் இயேசு பராக்கிரமம் செய்கிறார். ஓ இன்றும் இயேசு பராக்கிரமம். அறிக்கையிடுங்க, கொண்டாடுவோம் கர்த்தரின். இன்றும் இயேசு பராக்கிரமம் செய்கிறார், பராக்கிரமம் செய்கிறார். இன்றும் இயேசு பராக்கிரமம் செய்கிறார். இன்றும் இயேசு பராக்கிரமம். கொண்டாடுவோம் கர்த்தரின் வெற்றியை. கரங்களை தட்டி கொண்டாடுவோம் கர்த்தரின் வெற்றியை. Yes, 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 Lord. Lord, you are able. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. Oh, yes, Lord. நாங்க கொண்டாடுவோம் ஆண்டவரே, நாங்க பாடுவோம் ஆண்டவரே. இந்த மாதத்துல எங்களுக்கு முன் செல்கிறவர் நீங்க, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவங்க நீங்க. ஓ எஸ் லார்ட். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம், உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம், உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது.
துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றே. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ஆண்டவர் துணை? நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன் தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். கரங்களை உயர்த்தி கடைசி என் உதடு உம்மை துதிக்கும். எஸ் லார்ட். ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்ன நடந்தாலும் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிப்போம், நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை துதிப்போம், இன்னும் அதிகமாய் உம்மை ஸ்தோத்திரிப்போம். சர்வ வல்லமையுள்ள பராக்கிரமங்களை செய்கிற இயேசு எங்களோடு இருக்கிறீர். இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு முன் செல்கிறீர், நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர், நீர் எங்களுக்காக வழக்காடுகிறீர், நீர் எங்களுக்காக வாசல்களை திறக்கிறீர். சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர். எனவே எங்கள் உதடு கொண்டாடும், எங்கள் உதடு துதிக்கும், நாங்கள் உம்மை பாடுவோம், கீர்த்தனம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்போம் ஆண்டவரே. Because we know for sure, எங்களுக்கு முழு நிச்சயமாய் தெரியும், சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களோடு இருக்கிறீர், கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். இந்த மே மாதத்துக்கு நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நாங்கள் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Please be seated. எல்லாம் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களையும் உங்கள் வீட்டார் யாவரையும் சூழ்ந்து கொள்வதாக. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நமக்கு கர்த்தர் துணையாக இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு உதவி செய்தார். நம்ம ஜெபத்தை கேட்டார். நம்ம இந்த சிறுவர் ஊழியத்துக்காக சம்மர் கேம்புக்காக ஜெபித்தோம். பிள்ளைகள் சுமார் 85 பிள்ளைகள் வந்து அட்டன் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆசிரியர்கள் எல்லாம் சேர்த்து நமக்கு 100 பேருக்கு வந்து இங்கே இடத்துல இருந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். இயேசுவை பற்றி அறிவிக்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கடைசி நாள். இந்த கடைசி நாள்லேயும் அநேகர் வர வேண்டும், புதிய பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர வேண்டும். இன்றைக்கி 1ஆம் தேதி. ஆகவே விடுமுறை நாள். எல்லாரும் தங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளை எல்லாம் லீவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி லீவ் விட்டுருப்பாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு வர நம்ம அதற்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர். இந்த மே மாதத்தில் நம்முடைய சபையுடைய நிகழ்ச்சி திட்டங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை நடக்கிற பெண்கள் கூட்டம், வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபம், ஆண்கள் கூட்டம், வாலிபர் கூட்டம், இவையெல்லாம் இருக்காது.
ஏனென்றால் அவரவர்கள் பல சொந்த ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கிறபடினாலே அவைகள் மட்டும் இருக்காது. புதன்கிழமை நடக்கிற வீட்டுக்குழு கூட்டம், ஹோம் செல்ஸ், அது இருக்கும். அது மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வாரமும் ஹோம் செல்ஸ் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும். அதே போல் சனிக்கிழமை ஆயத்த ஜெபம் வழக்கம் போல் இருக்கும். ஏன்னா சர்ச்சை ரெடி பண்ண வேண்டிய காரியமும் ஆராதனைக்கு ஆயத்தமான ஜெபமும் அவசியம். அதனால் சனிக்கிழமை நமக்கு ஆயத்த ஜெபமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் இருக்கும். மேலும் இந்த வாரம் மாதத்தின் முதல் சனிக்கிழமையாக இருக்கப்படினாலே நம்முடைய வழக்கத்தின்படி துதி ஆராதனை நம்ம செய்வோம். யூதாவை முன் அனுப்பும்படியாக நம்முடைய இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை துதித்து ஆராதிப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம எல்லாருமே பாடி துதிக்கிறோம். ஆகவே 6:30 மணிக்கு அந்த துதி ஆராதனை இருக்கும். சனிக்கிழமை வந்து கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு 1ஆம் தேதி புதன்கிழமையாக இருக்கப்படினாலே இன்றைக்கி வழக்கமாய் நடக்கிற ஹோம் செல்கள் அந்தந்த பகுதிகளிலே ஹோம் செல்கள் இருக்கும். ஹோம் செல் தலைவர் தலைவிகள் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள். நீங்கள் எந்தெந்த வீடுகளில் நடத்தப்படுகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு போய் ஐக்கியப்படுங்கள், பக்தி விருத்தி அடைங்கள், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபைக்காக ஜெபிங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்க, ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபிங்க, நம்முடைய சபையுடைய எல்லா ஊழியங்களுக்காகவும் ஜெபிங்க. புதிய ஆத்துமாக்கள் நம்முடைய சபைக்கு வர வேண்டும், அதற்காகவும் நீங்கள் ஜெபிங்கள். சபையுடைய நிலைமை நன்கு உங்களுக்கு தெரியும். ஆகவே நாம் ஆலயத்தை முடிப்பதற்கு தேவையான எல்லா தேவைகளையும் கர்த்தர் நமக்கு சந்திக்க வேண்டும். ஆகவே அதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். உங்களுக்கு வருகிறதை கொடுத்து, எனக்கு வருகிறதை கொடுத்து கர்த்தர் எப்படியும் நம்முடைய காரியங்களை எல்லாம் நன்மையாக முடிய செய்வார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின் வாக்கு தத்தத்துக்கு ஆதாரமாக 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த மே மாதத்துக்கான வாக்குத்தத்த செய்திக்கு 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாகவும் சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். யெகோவா ஈரே என்ற நாமத்தில் அவர் இந்த மாதத்திலே விளங்க போகிறார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன காரியங்கள் தேவையாக இருக்கிறதோ, என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்பி கொண்டு இருக்கிறோமோ, என்னென்ன காரியங்கள் உண்டாக வேண்டும் என்று நெருக்கத்திலே இருக்கிறோமோ, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பார். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். எல்லாவற்றையும் நமக்கு கிடைக்க பண்ணுவார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு, நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவராக இருக்க போகிறார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வாக்கு தத்தத்திலே நம்ம பார்க்கிறோம். ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இது இந்த வாக்கு தத்தம் அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறியது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கக்கூடிய சங்கீதம். ஆண்டவருடைய ஆளுகையை பற்றி, ஆண்டவருடைய இந்த உலகம் முழுவதும் அவருடைய கிரியைகளாகிய குளோபலிசம் முதல்ல இங்கே தான் வருது. பூமி முழுவதையும் உனக்கு சுதந்திரமாக நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் எல்லைகளை என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மத்தியிலேயும் கர்த்தர் கிரியை செய்து ஒரு மனம் திரும்புதலை, ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. தேசத்திலேயும் கர்த்தர் விதமாக செய்ய போகிறார். இந்த தேசம் கர்த்தர் வசமாக, கர்த்தருக்கு சொந்தமாக
கர்த்தர் பக்கமே இருக்கும்படியாக, கர்த்தர் காரியத்தை செய்யும்படியாக இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். நாம் அநேக காரியங்களை கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய தேசத்துக்குள்ளாய். அவையெல்லாம் நன்மையாக முடியும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே அநேக ஜனங்கள், ஜாதிகள் உனக்கு சுதந்திரமாக சொந்தமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதுடைய நோக்கம் என்னென்னா, அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறியவும், அநேகர் நம்மோடு நல்ல உறவு கொள்ளவும், நம்மோடு நெருக்கமாய் உதவி செய்யக்கூடியவர்களாய் மாறவும் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அநேகரை ஹெல்ப் பண்ணுகிறவர்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இங்கே 22ஆம் சங்கீதம் அங்கே 25ஆம் வசனத்தில் இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம் என்றால், 22ஆம் சங்கீதத்திலே இதே மனம் திரும்புதலை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகமயமாகிறதை பற்றியும் ராஜ்யத்தை பற்றியும். நீங்கள் 22ஆம் சங்கீதம் 25 இருந்து 31 வரைக்கும் வாசிக்கிறதை கவனிங்கள். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ஆமென். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது. அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். ஆமென். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாத அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் சாட்சியாகவும் வைக்கப் போகிறார். அல்லேலூயா. அநேகருக்கு இவைகளெல்லாம் கர்த்தர் தான் செய்தார் என்று சொல்லும் வண்ணமாக நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய வீட்டாரின் மத்தியிலே, நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலத்தில், எல்லா இடங்களிலேயும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறவராக இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக இந்த மாதத்தில் நிறைவேறும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்து, கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார், கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவரே இவைகளை செய்தார் என்று பிற்கால சந்ததிக்கு நம்ம சொல்லும்படியாகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட எங்கள் சொந்தக்காரவங்களாம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியா இருக்கு, இப்படியா இருக்குன்னுட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். ஆண்டவரே இவைகளை செய்கிறார். அல்லேலூயா. நம்மளால் முடியல, நம்மளால் அது நடக்கவும் இல்லை, எல்லாம் ஆண்டவர் தான் செய்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு இடங்களிலேயும் கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் வாழும்படியாய் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து, சபையை ஆசீர்வதித்து, ஊழியங்களை ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் வாழும்படியாய் செய்வார். அல்லேலூயா. முடிவு என்பது இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒரு கண்டினியூட்டியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் 72ஆம் சங்கீதம் அங்கே 7ஆம் வசனத்தில் இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆளுகை தொடர்ந்து இருக்கும் என்பதை
அங்கே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வாசிப்போம். 72ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஆமென். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஆளுகையை நம்மேலே அவர் வைக்கிறபடினாலே இந்த பூமியிலே நாமும் செழித்திருப்போம். நாமும் நம்முடைய குடும்பத்திலும் சமாதானம் நிலைத்திருக்கும். அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அவர் ஆளுகை செய்கிறவராய் இருப்பார். ஆகவே அவருக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் குனிந்து வணங்குவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கடைசி பார்வோன் என்ன சொன்னா, மோசே இடத்துல சொல்லும்போது என்னையும் ஆசீர்வதியும் அவன் ஒரு வேண்டுதலை கேட்டுக்கொண்டான். நீங்கள் புறப்பட்டு போங்க, அப்படியே என்னையும் ஆசீர்வதிங்கன்னா. அல்லேலூயா. தலைச்சன்கள் இறந்த உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. அவனுடைய இருதயத்திலே ஐயோ பயங்கரமான தேவன் இவர் என்று அவன் நடுங்கினான். அவன் நடுங்கி கடைசி நீங்கள் என்னையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். அல்லேலூயா. யார் சொல்றது இது? பார்வோன் சொல்றான் பாருங்க. அவன் இவ்வளவு நாள் எதிர்த்து நின்று கொண்டிருந்தவன், இவ்வளவு நாள் எங்கள் தேவன் தான் பெரியவர்னு சொல்லி கொண்டிருந்தார். எங்களுடைய எகிப்திலே இருக்கக்கூடிய காரியத்தை விட உங்கள் தெய்வம் யார் அவர் அப்படின்னு கேட்டவன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் பாருங்க, என்னையே ஆசீர்வதிங்கள்ன்றா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது போல தான் சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவர்களும் வந்து பணிந்து கொள்வார்கள். அவர்களும் நம்மிடத்திலே வந்து சேருவார்கள். எதிராகி இருக்கிறவர்கள் ஆண்டவரை பின்பற்றும்படியாய் வருவார்கள். ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்கிறவராய் இருப்பார். பூமி முழுவதும் கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறவராக இருப்பார். நம்ம போகும் இடங்களிலெல்லாம் கர்த்தர் காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுறதுனால நமக்கு ஒரு மகிமையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் போகிற இடத்துல, வர்ற இடத்துலெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் உங்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவங்களே நம்மகிட்ட கேட்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக நீங்கள் வேண்டிக்கிங்க, அப்படியே எனக்கும் கும்பிடுங்க, என்னையும் சேர்த்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படித்தான் காரியம் நடக்கும். கர்த்தர் அவ்விதமாக பலவிதமான அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து அவர்களை எல்லாம் தம் பக்கமாக சேர்த்து கொள்ளுவார். நீங்கள் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே பிலிப்புடைய ஊழியம் சமாரியாவிலே இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு உபத்திரவம் வந்தது. உபத்திரவத்தின் நிமித்தம் எல்லாரும் சிதறப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள்லாம் சிதறப்பட்டார்கள். உதவிக்காரர்களாக இருந்தவர்களாக சிதறப்பட்டார்கள். பந்தி விசாரிப்புக்காரர்களில் ஒருவனாகிய பிலிப்பு தான் இப்போ அவன் புறப்பட்டு போகிறான். யார் இந்த பிலிப்பு? அவன் யோவான் இடத்துல சீசனாக இருந்தவன். யோவான் ஸ்நானன் இடத்துல இயேசுவை மேசியா என்று அறிந்த உடனே இயேசுவோடு வந்து சேர்ந்து கொண்டான். இயேசுவோடு சேர்ந்து இருந்து பந்தி விசாரிப்பு ஊழியத்தை பார்த்து கொண்டு இருந்தவன். இப்போது உபத்திரவம் எருசலேமில் வந்த உடனே தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாரும் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னபடியே இவனும் புறப்பட்டு போனான். 4 பொம்பளை பிள்ளைகள் நினைக்கிறேன். அதோடு அவன் புறப்பட்டு போய் சமாரியாவில் ஒரு பட்டணத்தில் வந்து இருந்து அங்கே கர்த்தருடைய காரியத்தை செய்கிறான். நடந்தது என்ன? நீங்கள் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு போய்
அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு, பாருங்க, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அல்லேலூயா. இந்த மாதிரி தான் காரியம் நடக்கும். இந்த மாதிரி தான் காரியத்தை கர்த்தர் செய்வார். நம் மூலமா காரியங்களை செய்வார். அதை பார்ப்பாங்க, நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க. கர்த்தர் அவர்களை கேட்கும்படியாய் வைப்பார். கேட்டு சொல்லுங்க. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லுமா. இதே போல அந்த பட்டணத்தில் சந்தோஷம் உண்டானது போல கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நம்முடைய பட்டணத்திலும் நம்முடைய தேசத்திலையும் கர்த்தர் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் மாறாதது. எல்லா ஜாதிகளையும் கர்த்தர் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டம், அந்த சித்தம் நிறைவேறக்கூடிய காலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருக்கு சொந்தமாக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய சபைக்கும் சொந்தமாக்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்களை கொண்டு பிலிப்பை போல நீங்கள் போகிற இடத்தெல்லாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்து அநேகரை நீங்கள் இழுத்து கொண்டு வரும்படியாய், அநேகரை கர்த்தரை அறியும்படியாய், சபைக்கு கொண்டு வரும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் ரோமர்கள் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கே பவுல் சொல்லுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லாரையும் கர்த்தர் தம்முடத்திலே சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்க போகிறார். இந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலே பவுல் சொல்கிறாரு, அவர் பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பார்த்து 12ஆம் நீங்கள் அதில் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா சொன்ன காரியத்தை சொல்லுகிறார். வாசிங்கள். அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே அவரை வெளிப்படுத்துகிறார். அவரை தேடாதவர்களுக்கு ஆண்டவர் முன்னால் நிற்கிறார். இந்த அம்மா ஒரு சீசர்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவரை தேடல, ஆனால் அவங்க கூடவே நடந்து போகிற மாதிரி, ஊரோடு அவரும் அந்த ஊருக்கு போகிறவர் மாதிரியே வருகிறார். அதான் ஒரு பாட்டு கூட போட்டிருக்காங்க, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என்று. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டவராக கூடவே வருகிறார். இப்படி தான் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அது மாத்திரம் இல்லை, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன். அவரை பற்றி விசாரித்து கேட்காதவங்களுக்கு அவரே வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறக்கூடிய காலத்திலே இருக்கிறோம். ஆகவே எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தரே தம்மை வெளிப்படுத்துவார். நிச்சயமாக அவர் வெளிப்படுவார். ஆண்டவர் எல்லா ஜாதிகளும் கர்த்தரை அறியும்படியாய் செய்வார். பூமியின் எல்லைகள் எல்லாத்தையும் சுதந்திரமாக அவர் கொடுப்பார். இந்த தேசத்திலே பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் எந்த செய்தியை கேட்டாலும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஒரே எழுப்புதலின் சிந்தையோடு இருங்க. உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். இது ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்துகிற காரியத்தை சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இது நிமித்தம்
என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதோ இங்கே இருக்கிறேன் என்று அவரே சொல்வார். எங்க இருக்கிறார்னு கேட்ட மக்களுக்கு இங்கே இருக்கிறேன் நான் என்று அவரே அறிமுகமாவார். தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சொல்லுகிற காரியம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வாசியுங்கள். உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் தமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். ஆமென். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜாமக்காரராக இருந்து சத்தம் போட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரித்து பாட வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவது ரொம்ப அவசியம். அதுதான் வாக்குத்தத்தத்தோடு இணைந்திருக்கக்கூடிய நிபந்தனையாக இருக்கிறது. இந்த 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது முதல்ல கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என்னை கேளும் அப்படின்றார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் ஒவ்வொன்றை கொடுப்பார். கைகளை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். ஏசாயா 60:22ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ராஜ்யம் தேசம் அவருடையதாக இருக்கும் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் ஏசாயா 60:22 வாசியுங்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நிச்சயமாக கர்த்தர் தீவிரமாய் நடப்பிப்பார். உங்களுக்காக கர்த்தர் பல காரியங்களை செய்வார். அதில் ஒன்று என்னன்னா, உங்களுக்கு உதவி செய்கிறவர்களை சேர்ப்பார். நமக்கு உதவி செய்கிறவர்களை சேர்ப்பார். எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கி தருவார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறார். எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறியும்படியாகவும் செய்வார். உங்கள் சொந்த பந்தம், நீங்கள் வேலை பார்க்கிற இடம், உங்களுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறவர்கள் எல்லாரும் இவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளவும், எல்லாரும் கர்த்தரிடத்தில் வரவும் கர்த்தர் செய்வார். உங்கள் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, உங்களுடைய எல்லா குடும்ப நபர்கள் எல்லாரையும் கர்த்தர் தம் பக்கமாக சேர்த்து கொள்ளுவார். ஆண்டவராலே அது கூடும். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுமிட்டு நம்ம ஜெபிப்போமா? நாம் எல்லோரும் நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரை துதித்து விசுவாசத்தோடு கம்பீர சத்தமிட்டு நம்ம பாடணும், கம்பீரித்து மகிழணும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையின்படி ஆண்டவரே, ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்களுக்கும் இதை பார்க்கிறவர்களுக்கும் இதில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அப்பா நீங்கள் தான் ஆண்டவரே, அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். சுதந்திரமாக சொந்தமாக கொடுக்கிற தேவனாய் இருக்க போகிறேன். எல்லாவற்றையும் அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே நீங்கள் கொடுத்து எல்லாவற்றையும் தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய. இந்த புதிய மாதத்திலேயும் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலேயும் உம்முடைய வாக்கு தத்தம் நிறைவேறட்டும். அப்பா, கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. குடும்பத்திலே கர்த்தர் கிரியை செய்யுங்க. ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்க. உங்கள் நாம மகிமைக்காக ஒவ்வொருவரையும் நிலை நிறுத்துங்க.
மேன்மைப்படுத்துங்கப்பா. குடும்பங்களை, அவர்களுடைய உறவினர்களை எல்லாரையும் சொந்தமாக்குங்க. பகைத்து விரோதித்து பிரிந்து அப்பா விலகி யார் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுங்க. தடைகள் இயேசுவின் நாமத்தில் அகலுவதாக. பிரிவினின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். அப்பாலே போய் சாத்தானே என்று சொல்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே உங்கள் நாம மகிமைக்காக ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்கிற மட்டுமல்ல, சபைக்கும் நீ செய்ய போகிறீர். சபையிலேயும் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அநேக ஜாதிகளை கொண்டு வந்து சபையிலே ஆத்துமாக்களை நிரப்ப போகிறேன். இடங்களெல்லாம் சொந்தமாக்க போகிறேன். ஆண்டவரே அப்பா, பூமியின் எல்லைகளெல்லாம் நான் உனக்கு சொந்தமாக சுதந்திரமாக தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த மாதத்திலே செய்ய போகிறேன். அதற்காக நன்றி அப்பா. தேசத்திலே நீர் கிரியை செய்ய போகிறேன். ஆண்டவரே, தேர்தலிலே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அநேக இடங்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீ நன்மையாக முடித்து எங்களுக்கு சொந்தமாக்க தரப்போகிறேன். ஆண்டவரே, சொந்தமாக்க போகிறேன். அதற்காக நன்றி சுவாமி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. சிறு பிள்ளைகளுக்காக, முதியோர்களுக்காக, வெளியே அங்கும் இங்கும் அலைகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீங்கள் தான் பலப்படுத்தணும் அப்பா. வேலை நிமித்தம் பல இடங்களுக்கு அலைந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த உஷ்ண நாட்களிலே விசேஷித்த பாதுகாப்பை தாரும். கிதியோனின் தேவன் எங்கள் தேவன் அப்பா. ஆகவே ஒவ்வொருவருக்கும் நீரே வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருப்பீராக அப்பா. நீங்கள் தான் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் துணையாக இருங்க. கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதம் கட்டளையிடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த விடுமுறை நாட்களை பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாக தங்களையே இன்னும் உற்சாகப்படுத்த, இன்னும் மேன்மைப்படுத்த, நல்லா படிக்க எழுத, நல்லா தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள உதவி செய்யும். ஆசிரியர்களுக்காக அப்பா, கல்வி நிறுவனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த நிறுவனங்களெல்லாம் நீங்கள் ஆளுகை செய்யும் ஆண்டவரே அப்பா. இன்னும் காலி இடங்கள்லாம் நிரப்பப்படட்டும். நல்ல அரசு வேலைகள் கிடைக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் தலையை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும் அப்பா. தகப்பனே, இந்த நாட்களிலே விசேஷித்த விதத்தில் நீங்கள் தான் தேவ பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை தரணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி செலவுகள், பள்ளி தேவைகள், கல்லூரி தேவைகள், விடுதி தேவைகள், புக்கு தேவைகள், யூனிஃபார்ம் தேவைகள், எல்லா தேவைகளையும் சந்திக்கணும். கர்த்தர் நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, தொழிலாளர்களுக்காக பல காரியங்கள் ஆண்டவரே பேசி, பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடத்தி, தொழிலாளர் தினம் என்று ஆண்டவரே அப்பா 7 நாளிலே ஒரு நாள் விடுமுறை என்று கிடைக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி. இந்த தொழில் புரட்சிகளுக்காக நன்றி சுவாமி. தொழிலாளர்களுடைய அப்பா வேலைகளை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்து எங்கள் தேசத்தை வளரச் செய்கிறதுக்காக நன்றி. இன்னும் தொழில் வளர்ச்சி உண்டாக வேண்டும். இன்னும் தொழிலாளிகள் பெருக வேண்டும் ஆண்டவரே அப்பா. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய தொழில்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். சிறு தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பெரும் தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பா. நடுத்தர தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பா. பலவிதமான வரிகளை போட்டு தொழில்கள் முடங்குகிறது ராஜா. அந்த வரிகள்லாம் அகற்றப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யும். உம்மாலை கூடும் ஆண்டவரே. ஆகவே இந்த வேலையில்லா திண்டாட்டங்கள் மறைய வேண்டும். தொழிலாளர்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பு நலத்திட்டங்கள்லாம் இருக்க வேண்டும். ஆபத்தான மின்சாரத்துக்கு பக்கத்தில் உயரமான கட்டடங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்காய், கடலில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்காய் ஜெபிக்கிறோம். மரணத்தின் விளிம்பிலே அவர்கள் வேலை செய்கிறார்களப்பா. ஆகவே அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. மீனவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். விவசாயிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிறார்கள் அப்பா. தகப்பனே, மந்தை வளர்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சகாயம் பண்ணும், அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா தொழில்கள் வளர்ச்சியடைய, விருத்தியடைய கர்த்தர் உதவி செய்யும். தொழில்களில் ஏமாற்றுகிற அரசியல்வாதிகள் ஏமாற்றம் செய்யாதபடி நல்ல முறையிலே தொழில் வளர்ச்சிகள் நடக்க உண்மையாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். அதே போல் ஆண்டவரே, இந்த நாளிலே பிறந்த நாள் காண்கிற எங்கள் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து நீண்ட ஆயுளை தந்து அவர் மேலே இருக்கிற அபிஷேகமும் வரங்களும் பயன்படட்டும். அப்பா ஜோசப் பாலச்சந்திரன் அவர்கள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர் மூலமாக இந்த பட்டணம் ஆண்டவரே அறிகிற அறிவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ததுக்காய் நன்றி. இன்னும் பயன்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். அன்பின் கரத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்று நடக்கிற விபிஎஸ்ஸுடைய ஃபைனல் நிகழ்ச்சியை பொறுப்படுத்த ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய கிருபை எல்லாவற்றிலையும் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, சுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாகி இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா.